ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸில் டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலுமே என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 16. அந்த நாக்கர்ஸ் வந்து அட்டாக் பண்ணப்போ ஃபோஷி அவன் கிட்ட இருக்கிற நிறைய ஃபார்ம்ஸை இழந்துட்டான். கூகுவோட அந்த நெருப்ப கக்கிற எபிலிட்டி கூட அவன் கிட்ட இல்லை. ஆனால் அந்த ஜனண்டா ஐலாண்டில் இருக்கிற மக்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவன் இழந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே அவன் திரும்ப அடைஞ்சான். அந்த ஜனண்டா ஐலாண்ட் அவனுக்கு ஒரு ஸ்கூல் மாதிரினே சொல்லலாம். அவன் ஸ்ட்ராங்காக ரொம்பவோ ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லுது. இவங்க ஜெயிச்சதை நினைச்சு எல்லாருமே இப்போ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கே என்ஜாய் பண்ணுறான். ஃபோஷி கதையை கண்டினியூ பண்ண அந்த பிளாக் கலர் ஆள் அதுக்கப்புறம் அவன்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இறந்து போனவங்க ஃபார்ம்ஸ்க்கு நான் மாறுவேன். என் கிட்டே இருந்து அந்த ஃபார்மை திருடுறதுக்காக தான் அந்த நாக்கர்ஸ் வந்திருக்கு. அது ஏன் பார்க்கறதுக்கு அந்த பியர் மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் என் கிட்டே இருந்து திருடின ஒரு ஃபார்ம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா உன்னால பியரா மாற முடியுமா? அப்போ நெக்ஸ்ட் டைம் நீ அந்த பியரா மாறி அதை தோக்கடிச்சிட்டுன்னு சொல்லுவோம். நான் அதை ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த நாக்கர்ஸ் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா உனக்கு ஏதாச்சும் ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி மியா கேட்கவும், ஒரு நாள் நான் அந்த நாக்கர்ஸை தனியாளா இருந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் அந்த மாதிரி கேட்கல, உனக்குன்னு லைஃப்ல ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசை இருக்கா? இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு மாடலா மாறணும் அந்த மாதிரி கேட்கறேன்னு சொல்லவும், நான் இன்னும் நிறைய சிட்டிஸை சுத்தி பார்த்தோம்னா பேபி எனக்கு என்ன தேவைன்னா தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நாங்களும் இங்க இருந்து வெளியே போய் எங்களுக்கு ஒவ்வொரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் சொல்றாங்க. மால் அப்படிங்கிற பொண்ணு எனக்கு ஜஸ்ட் சன்ரைஸை பார்த்தா போதும், அதை நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றா. அவ இந்த ஐலாண்ட்லேயே தான் பிறந்தா, அவளுக்கு வெளி உலகத்தை பத்தியே தெரியாது அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. உன்னோட ஆசை என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ டொனாரே கிட்ட கேட்கவும், எங்க அப்பாவை ஆச்சரியப்படுத்தணும் அப்படின்னு அவ சொல்றா. ஆனா உங்க அப்பா இறந்து போயிட்டாங்கல்ல நீ சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ரைட்டர் ஆகணும்னு என்கிட்ட சொன்னியே அப்படின்னு சொல்லி மியா கேட்கறா. அப்ப அந்த பாஸ் அங்க வந்து ஷிப் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. நான் எதிர்பார்த்தது தான், ஆனா ஃபூஷி உன்னால எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அவ சொல்லிட்டு, சரி சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு அவ சொல்றா. கொஞ்சோண்டு சாப்பாடு தான் இருக்கு. உடனே நம்ம ஹீரோ அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி சாப்பாடை கொடுக்குறான். இதெல்லாம் உன் உடம்புக்குள்ள இருந்து தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டொனாரே கொஞ்சம் அருவருப்பா கேட்கறா. இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு மியா சொல்லவும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே மயங்கி விழுந்துருந்தாங்க. நம்ம ஹீரோக்கு அப்பதான் தான் ஞாபகம் வருது, அவன் சாப்பிட்ட சாப்பாடுலாம் மயக்க மருந்து இருந்துச்சு. அதே மாதிரி அவனும் ரெடி பண்ணதுனால தான் இப்ப எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாங்க. இன்னைக்கு நான் அவனை ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தேன், அவனை சாப்பிட்ட கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பத்தி டொனாரே எழுதி வச்சிருக்கா அவளோட டைரியில. நம்ம ஹீரோ அதை அவ பக்கத்துல வச்சுட்டு போகவும் அவளுக்கு லைட்டா முழிப்பு வருது. ஃபோஷி உன்னை இந்த ஐலாண்டுக்கு கொண்டு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவ சொல்லவும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போறான். இப்போ டொனாரே எந்திரிச்சு அவளோட டைரி அவளுக்கு பக்கத்துல இருக்கிறத பாக்குறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவள் எழுத ஆரம்பிக்கிறா. இதை யார் நீங்கள் ரீட் பண்ணாலும் சரி, இதுதான் என்னோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுத ஆரம்பிக்கிறா. அவளோட ஃப்ளாஷ்பேக் போகுது. எங்கள் அப்பாவை நான் எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணுவேன். அவர் இந்த புக்கை ரீட் பண்ணதுக்கு அப்புறமா பாவ் இதை என் பொண்ணா எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. அவங்க அப்பா வேலை முடிஞ்சு வராரு. அவளுக்கு ஒரு அம்மாவும் இருக்கிறாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு ஒரு நாள் நான் எந்திரிச்சு பார்த்தா எங்கள் அம்மா இறந்து போய் கிடந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்க அப்பா தான் எங்க அம்மாவை கொலை பண்ணாங்கன்னு சொல்லி எங்க அப்பாவை அந்த ஐலாண்டுக்கு அனுப்பி வச்சாங்க. நான் அனாதையா வளர்றதை விட எங்க அப்பா கூடயே இருக்கலாம்னு சொல்லிட்டு நானும் எங்க அப்பா கூடயே போனேன். அந்த ஐலாண்ட்ல கல்ச்சர்லா அப்படின்னு எதுவுமே கிடையாது. கொலைக்காரங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருந்ததுனால இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணாங்க. ஆனா அந்த இடத்துலயே 1-2 நல்லவங்களும் இருந்தாங்க. அவங்க சண்டை போட்டு அவங்க லீடரை தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா லேட்டா தான் எனக்கு புரிஞ்சுது, அவங்களுக்கு லீடர்லாம் தேவையில்லை. அவங்க ரத்த வெய்ய அடக்கிறதுக்காக அவங்க சண்டை போட விட்டாங்க. எனக்கு 8 வயசா இருக்கும் போது இங்க இருந்து தப்பிச்சு போகணுங்கிறதுக்காக எங்க அப்பாவும் அதுல கலந்துக்கிட்டேன்னு சொன்னாரு. வேண்டாப்பா இது ரொம்பவும் ஆபத்துன்னு நான் சொன்னேன். ஆனா அதை மீறியும் அவரு அதுல கலந்துக்கிட்டாரு. நான் சாக மாட்டேன், இது முடிஞ்ச உடனே அந்த போட் இருக்கிற இடத்துல வந்து உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாரு. நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன் எங்க அப்பாக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. நான் கண்ணை திறக்கும் போது எங்க அப்பா மட்டும்தான் அங்க நின்றுட்டு இருந்தாரு. ஆனா அவரு மத்தவங்களை கொல்றதை பத்தி கவலையே படல, சிரிச்சிட்டு இருந்தாரு. எங்க அப்பா சொன்ன இடத்துக்கு வரல. ஒருவேளை அவர் இறந்துட்டாரோன்னு சொல்லி நான் அந்த டெட் பாடிஸ்ல போய் தேடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவ நைட்டு ஃபுல்லா உட்காந்து தேடி பாக்குறா. ஆனா அவங்க அப்பாவை அவளால கண்டே பிடிக்க முடியல. அப்பதான் ஒரு 2 பேர் நம்ம புது லீடர் சூப்பர்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பேரை சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கறது அவளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அவங்க பேசிக்கிட்டபடியா அந்த ஷிப் இருக்கிற இடத்துக்கு அவ போய் பாக்குறா. ஹாப்பி பர்த்டே டொனாரே, உனக்கு பிடிச்சத நீ இதுல எழுது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு டைரியை கிஃப்டா அவர் வச்சுட்டு போயிருக்காரு. டொனாரே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவ கண்ணு முன்னாடியே இறந்து போறாரு. நம்ம வச்ச பாய்சன் வேலை செஞ்சிருச்சு, என் ஃப்ரெண்டை கொண்ட உனக்கு இதுதான்டா நிலைமை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை தூக்கி தண்ணிக்குள்ள போடுறாங்க. ஒருவேளை அவர் தான் எங்க அம்மாவை கொண்டிருப்பாரோன்னு எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு. எனக்கு 9 வயசாச்சு, நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மியா வந்து டொனாரே கிட்ட கேட்கறா. என்ன மாதிரியா அங்க நிறைய பசங்க இருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியா மாறணும். என்னோட 11 வயசுல நாங்க எல்லாரும் எங்களுக்குள்ள ட்ரீமை பத்தி பேசணும். என்னோட 12வது வயசுல அந்த கைதிங்களை கூட்டிட்டு வரதுக்கு நான் வாலண்டியரா போய் சேர்ந்தேன். ஏன்னா அப்பனா தான் அந்த ஐலாண்டை விட்டு அப்பப்போ வெளியே போயிட்டு வர முடியும். என்னோட 13 வயசுல அந்த ஐலாண்ட்ல இருக்கிற மக்கள்லாம் இங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி என்ன விரட்டினாங்க. எனக்கே டவுட் வந்துச்சு நான் நல்லவளா கெட்டவளான்னு சொல்லி. அப்பதான் எனக்கு 14 வயசு ஆகும்போது நான் அவனை பார்த்தேன். அவனை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அப்பதான் ஒரு பர்சன் என்கிட்ட வந்து, நீ எப்படியாச்சும் அவனை இந்த ஷிப்ல ஏற வச்சு அந்த ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போ, அவன் ஒரு லெஜண்ட், அவன் அந்த ஐலாண்டில் எல்லா விஷயங்களையும் மாற்றுவான், நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டோர்னமெண்ட்டை பார்க்க வந்த ஒரு கெஸ்ட் சொன்னாங்க. அந்த ஐலாண்டுக்கு ஸ்பெஷலாக சில கெஸ்ட் டோர்னமெண்ட்டை பார்க்கறதுக்காக வருவாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நானும் செஞ்சேன். அவங்க சொன்ன மாதிரியே அவன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறுச்சு. அவன் ஒரு இம்மார்டல்னு எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது.
கண்டிப்பாக அவனால் எங்கள் எல்லாருக்குமே நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவளோட கதையை முடிக்கிறா. நம்ம ஹீரோ இப்போ மார்ச்சா மாதிரி ஈஸியாக அதில் ஏறி பியூரானை பார்க்கறதுக்காக போகிறான். பியூரான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ மோலா மாதிரி அதுக்குள்ளே போகிறான். சூஷி நீ சொன்ன மாதிரியே வந்துட்டேன், ஆனால் வெளியே கதவு போட்டிருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் கேட்குறா. நான் ஓனிகுமாவா மாறினா பிரச்சனை முடிஞ்சுது, நாளைக்கு நான் ஃபைனல் டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சிட்டோம்னா எனக்கு ஒரு ஷிப் கிடைக்கும், நம்ம அதில் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். எதுக்கும் ஜாக்கிரதையாக இரு ஃபூஷி அப்படின்னு அவள் சொல்லவும் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அந்த ஃபைனல் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ அங்கே போகவும் ஃபூஷி ஒரு நிமிஷம் இல்லை, இது மாலோட ப்ளோகன், நீ யாரையும் சாக்கடிக்க வேண்டாம்னு நினச்சேன்னா இதை வச்சு மயக்கம் போட வச்சிரு அப்படின்னு அவ சொல்கிறா. ரொம்ப தேங்க்ஸ் டுனாரே, கவலைப்படாத, உங்க எல்லாருக்கும் நான் ஃப்ரீடமை கொண்டு வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ சண்டைக்குள்ளே என்ட்ரு ஆகிறான். பார்த்தா நம்ம ஹீரோவை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக ஹாயஸே அங்கே நிற்கிறா. ஒன்று ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப மீட் பண்ணுற ஃபூஷி அப்படின்னு அவ சொல்லவும், மார்ச்சை கொண்டது இவா தான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். மார்ச் உன் கண்ணு முன்னாடியே இறந்து போனா அதுக்கு நீ தான் காரணம், அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு ஓனிகுமாவா மாதிரி அவளை அட்டாக் பண்ணுறான். ஹாயஸே அதுல இருந்து ஈஸியாக தப்பிக்கிறா. நம்ம ஹீரோ சம கோவமா அட்டாக் பண்றான். நீ என் மூஞ்சியை கிழிச்ச மாதிரி தான் இப்போ நான் உனக்கு கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கண்ணை பிடுங்கி எடுக்கிறா. ஆனாலும் எனக்கு இதெல்லாம் பத்தாது, உனக்கு என்ன தோக்கடிக்க இவ்வளோ பெரிய உருவம் தேவையா அப்படின்னு சொல்லி அவ ஒரு கத்தியை தூக்கி வீசுறா. நம்ம ஹீரோ இப்போ பரானாவா மாதிரி எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு ஏதோ தப்பா படுது அப்படின்னு சொல்லி டொனாரேவோட ஃப்ரெண்டு சொல்கிறான். பரானாவோட பாடி எப்படி இருக்கு, ரொம்பவும் லைட்டாக மூவ் ஆக ஈஸியாக இருக்குமே, அதுக்கு நீ எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நான் தான் உனக்கு இதை கொடுத்துருக்கேன். அவளோட வயிற்ற கிழிச்சு நான் கொலை பண்ணலாமான்னு யோசிச்சேன், ஆனால் அது எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். பேசாமல் அவள் மூஞ்ச அடிச்சே உடைக்கலாமான்னு யோசிச்சேன், அதுவும் எனக்கு நேரம் போயிடும், அதான் அவளோட தலையை துண்டா எடுத்துட்டேன். ஆனாலுமே அதுலேயும் எனக்கு டைம் வேஸ்ட் தான் இல்லை அப்படின்னு சொல்லி ஹாயஸே கேட்குறா. அப்படின்னா பரோனாவை கொன்னது நீ தான் சொல்ல வரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அவளை துடிக்க கொன்ன அப்படின்னு அவ சொல்லவும் நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். உடனே நம்ம ஹீரோ ஹாயஸேவை கொலை வரியில அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் உன்னை கண்டிப்பா தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹாயஸே நம்ம ஹீரோவோட கழுத்துல ஒரு மயக்க இன்ஜெக்ஷனை செலுத்திடுதா. நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துருதா. இவங்க தான் இந்த ஐலாண்டுக்கு இனிமே புது லீடர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர் அப் பண்றாங்க. டொனாரி ஷாக்ல நின்னுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவ கையில குத்தின கத்தி அசைஞ்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னதான் நம்ம ஹீரோ இம்மார்டலா இருந்தாலும் நம்ம ஹீரோ இப்ப மனுஷனா இருக்கான் அப்படிங்கறதுனால மயக்க ஊசி போட்டா மயங்கிடுவான். நாக்கர்சால மட்டும்தான் நம்ம ஹீரோக்கு பிரச்சனைன்னு பார்த்தா இந்த ஹாயஸேவும் புதுசா ஒரு பிரச்சனையா கிளம்பி வந்திருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.